இன்னைக்கு பிரியாணி செய்ய ரெடி ஆயிட்டாங்க. இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பெரிய வெங்காயத்தை நல்லா எண்ணெயா கொஞ்சம் போட்டுக்குவோம். நான் அரைப்படி அரிசி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ஆனியன் காய் சாப்பாட்டு நல்லா ரெடி ஆகுது. காய் சாப்பாடு செய்ய ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டு காய் சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி. பச்சை மிளகாயும் படிச்சுக்கலாம். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா பிரியாணிக்கு புதினா தேங்காய் என்னென்னமோ இருக்குது. அதுதான் சொல்லத்துக்கிட்ட ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு இவ்வளோ வேலை. என்னென்ன இருக்குது? எடுத்து காய்கறிகள்லாம் கட் பண்ணி வைக்கணும். நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு வெறும் கதை தான். நமக்கு தான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதல் தேடுறதை விட நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கிற வகையில மனதைரியத்தை வளர்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கியாச்சு. அதுக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சிட்டேன், 2 கப் எடுத்தேன். அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் இது அரைக்கிறதுக்கு. இது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், பச்சை மிளகாய், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், தக்காளி, தயிர், பெருங்காயத்தூள், இது பட்டை, லவங்கப்பூ, பிரிஞ்சி இலை, மசால் செலவு. இப்போ இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போடக்கூடாது, இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால போட்டிருக்கிறேன். கொஞ்சம் மூக்கடலை ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இது அடுத்து மேக்கர், அது சுடுதண்ணி சுட்டுட்டு இருக்குது, அதில் போட்டு கழுவி எடுக்கணும். இது புதினா கொத்தமல்லி என்னென்ன அரைச்சிக்கலாம். ஆமா, மிக்சியில போட்டு அரைக்கிறது எதுனா புதினா கொத்தமல்லி தண்டு, கொத்தமல்லி தண்டு, சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம். ஆமா, அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் 1 ஸ்பூன் போட்டா சூப்பரா இருக்கும். அதோட பச்சை மிளகாய் 2 இதெல்லாம் போட்டு அரைக்கணும். இதெல்லாம் போட்டு இது கூடவே பிரிஞ்சி இலை, இது அப்புறம் லவங்கப்பூ, அப்புறம் சோம்பு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே. தண்ணி சூடு பண்ண இருக்குன்னா இந்த மீன் மேக்கர் அதில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் மேக்கர் தண்ணியில் போட்டு வேவிச்சு எடுத்துடணும். வேவிக்க தேவையில்லை, சும்மா சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு கழுவி எடுக்கணும். அது கூட அந்த சுடு தண்ணியில் காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கழுவி எடுத்து வச்சிட்டோம். அது தண்ணியில பச்சை தண்ணியெல்லாம் ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சிட்டேன். இருந்தாலும் சுடு தண்ணியில இவங்களெல்லாம் கொட்டி கழுவி எடுத்துக்கிட்டா எல்லாமே கழுவி எடுக்கணும். அடுத்து தாளிச்சு விடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுல நல்லா இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறினாக்கா நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம சுத்தமான ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறின பின்னாடி இதுங்களெல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, இதுல லவங்கப்பூவு, சோம்பு, இந்த பிரிஞ்சி எல்லாம் இதுங்கெல்லாம் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பொரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா பொரிஞ்ச பின்னாடி அந்த லவங்கப்பூ வெடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்பதான் லவங்கப்பூ வெடிச்சாதான் அந்த வாசம் வரும். சூப்பரா பாருங்க, சூப்பரா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுதான் பிரியாணிக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சு பிரியாணிக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். இறக்கும் போது போட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கின முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள்,
எண்ணெய் நிறைய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாராளமா. ஆனா நாங்க நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிறேன். இது கூடவே பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்குள்ள இதுங்கெல்லாம் பாருங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த இதை இப்படி புளிஞ்சிட்டு தாங்க இந்த மீன் மேக்கர் போடணும். புளிஞ்சிட்டு தான் போடணும். எடுத்துட்டு இப்போ வணங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையா கொஞ்சம் போட்டுக்குவோம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். பண்ணு போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மீன் மேக்கர் பண்ணு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கணும். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு தான் வதக்கணும். கல் உப்பு சேர்த்து அவ்வளோ வதக்கு. மூக்கல்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. அப்படியே 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்குவேன். அந்த மாதிரி நான் இதில் 1.5 சொம்பு அரிசி எடுத்தேன். 3 சொம்பு தண்ணி வச்சுக்கலாம். 2 3 சூப்பராக இது வந்து கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பெல்லாம் பார்த்து கொதிக்கணும். சூப்பராக சரியாகுது. உப்பு சரியாகுது. இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச முன்னாடி இப்போ அரிசி சேர்த்துக்குவோம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி அந்த அரிசி இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ அரிசி எல்லாம் சரியா போயிடுச்சு. சூப்பராக இது வேகணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். தேவைப்பட்ட 1 ஸ்பூன் நெய் போட்டால் சூப்பராக இருக்கும். நெய் நான் சாப்பிட மாட்டேங்கிற காரணத்தினால நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அது வந்து உதிரி உதிரியாக வருங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டாவோ டேஸ்ட்டும் வரும், உதிரி உதிரியாகவும் வரும். இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். குக்கர்ல மூடி போட்டுக்கலாம். இப்போ விசில் சேர்த்து 4 விசில் விட்டு இறக்கலாம். ஓகே. 4 விசில் வந்துடுச்சு. ஓகே. இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்ச நேரம் அடங்கட்டும். விசில் அடங்கட்டும். விசில் அடங்க முன்னாடி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பிரியாணி. ஓகே. இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம் எப்படி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி இருக்குதுன்ட்டு. விசிலெல்லாம் சுத்தமாக முடியாது. எப்படி வந்திருக்கு மட்டன் பிரியாணி மட்டன் ஆட்டமே இருக்குது. சூப்பர் சூப்பர் பாருங்க. சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நான் கூட எப்படியோ வரும்னு நினச்சேன். பாருங்க உதிரி உதிரியா எவ்வளோ அழகா மட்டன் பிரியாணி மாதிரி சூப்பராக வந்துருச்சு. வெஜிடபிள் பிரியாணியும் பாருங்க சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வந்துருச்சுங்க. நான் கூட எப்படி உதிரி உதிரியாக பாருங்க சூப்பராக வந்துருச்சு. ஓகே அழகாக வந்துருச்சுங்க. இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. பிரியாணி தட்டில் போட போகிறோம். ஓகே. பிரியாணி தயிர் பச்சடி. வெங்காயம். ஓகே. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? எப்படி இருக்கு? உண்மையிலுமே சூப்பரா இருக்குதுங்க. உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்குது. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பிரியாணி, ஆனியன்,
தயிர் பச்சடி ம் சூப்பரா இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.